Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திரு நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரம் உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதங்களினாலே நிறைய செய்கிற நேரம். ஆகவே இந்த வேளையிலும் கூட மகிமையான இந்த வேளையில ராஜரீக உபதேசமாக நல்ல ஒரு மேன்மையான தலைப்பை தேவன் கொடுக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது அற்புதம் செய்கிறவர் நம்மோடு இருந்தால் என்கிறதான ஒரு கேள்விக்குறியோடு கூட ஆரம்பிக்கப்படுகிறதான தேவ செய்தி. பிரியமானவர்களே, மனிதன் நம்மோடு கூட இருந்தா நமக்கு ஒத்தாசை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆச்சுங்களா? செல்வம், சொத்து, சுகங்கள் இவைகள் எல்லாம் நம்மை சூழ இருந்தா ஜமாளிச்சுக்கலாம்பா, நம்முடைய தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல வீடு வாசல் எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க இயற்கை சீற்றத்தில் இருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன் ஆயத்தமாக நாம் சில காரியங்களை நாம் செய்கிறோம். இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், இந்த மனுஷன் இருந்தா நல்லா இருக்கும், என் தாய் இருந்தா நல்லா இருக்கும், என் தகப்பன் இருந்தா நல்லா இருக்கும், என்னுடைய நண்பன் இருந்தா நல்லா இருக்கும், என் சபையில சபையார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னலாம் நம்ம நினைக்கிறது உண்டு. கட்டாயம் இது தேவை, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவைகளை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம், இவைகளை காட்டிலும் மேலான ஒரு கிருபை, இவைகளை காட்டிலும் மேலான ஒரு மகிமை அது தேவன்தான். தேவன்தான். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது என்னென்ன அதிசயங்கள் நடக்கும், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட இந்த தேவ செய்தியின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதத்தின் வாழ்வாக, அதிசயத்தின் வாழ்வாக இருக்கத்தக்கதான ஆசீர்வாத நிரம்பி வழியத்தக்கதான ஒரு நேரம் வந்து விட்டது. ஆகவேதான் இதோ ஆண்டவராலே கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்க. தேவனுடைய ஆலோசனை வரும்போது அங்கே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆகவேதான் ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவர் எருசலேமை சுற்றிலுமாக அவர் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் அற்புத அடையாளங்கள் செய்யும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசனால தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட இப்படியான ஒரு வாசனம் சொல்லப்படுகிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்கிறதான காரியம். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? ஆகவே தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்கிறதான அடிப்படையிலே பார்க்கும்போது விசுவாசம் வேண்டும். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றும், என் மத்தியிலே அவர் அற்புதம் செய்கிறார் என்றும், என்னை நடத்துகிறவர் கர்த்தர் என்றும், நான் எதற்கும் கலங்க மாட்டேன். எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எதையெல்லாம் இழந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில faith, அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் கர்த்தர் இறங்கி வருவார். ஆகவே தான் கடுகளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, எல்லா மக்களும் நம்ம எல்லாம் ஒரு அடிமைத்தனத்துல தான் மாட்டிட்டு இருக்கிறோம்.
ஆகவே இதிலிருந்து யார் எங்களை விடுதலை கொடுக்க முடியும்? எந்தெந்த அடிமைத்தனம் தெரியுமா? கடன் பிரச்சனை என்கிறதான அடிமைத்தனம், பற்றாக்குறை என்கிறதான அடிமைத்தனம், எல்லா பயங்கரமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது. நோயின் அடிமைத்தனம், இவைகளெல்லாம் சேர்ந்து என்னவா நம்மளை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் அநேக வகையிலே சொல்லப்பட்டதின் அடிப்படையிலே நாம் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? அப்போதான் ஆண்டவனை நினைக்கிறான் மனுஷன். ஐயோ, என்னால முடியலையே, என் பக்கத்துல எல்லாமே இருக்கு, ஆனா ஒண்ணும் இல்ல, எனக்கு சமாதானம் இல்ல அப்படின்னு சொல்லி பைபிள்ல தூக்குற அளவுக்கு வந்துடுறான். அப்போ என்ன அர்த்தம்? மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆகவே இவ்விதமாக இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, முதலாவதாக ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்தையும் அடிமைத்தனமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பிசாசின் தீய சக்திகள். அந்த தீய சக்திகள் எப்படியாக மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்றால், அது மனிதனுக்குள் வந்து அது என்ன ஆகுதான், செயல்முறையிலே கொண்டு வருகிறது. அது என்ன? வாசித்து பாருங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாத்தீங்களா? என்னென்ன இருக்கு? ஆசை இச்சைகள். அந்த ஆசை இச்சைகள் ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலையும் இறங்க செய்து அவனை அடிமைக்குள்ளாக மாட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை கிடைக்க முடியல. ஆசை இச்சை எத்தனை நாள் பாத்தீங்களா? அந்த ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்கள் சரீரத்திலே பிசாசானவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அறிவு நமக்கு இருந்தா ஆண்டவரே, இந்த தீங்கான அடிமைத்தனத்தில் இருந்து நான் பாவத்துக்கு நான் விலக்கி என்னை நானே காத்துக் கொள்ளணும். இந்த பாவத்தின் அடிமைத்தனம் என்னை பயங்கரமாக வாட்டி பயங்கரமான வேதனை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டாயமாய் வரும்போது கர்த்தர் வருவார். என்னன்னா, நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் நம்மை விடுதலையாக்க உன்னதமான தேவன் நம் பக்கமாய் வருவார், கட்டாயமாய் வருவார். ஆகவே பாருங்க, இந்த ஆசை இச்சைகளுக்கு சாதாரணமான காரியம் அல்ல. இது தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிக்கிற செயலாய் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவருடைய கோபத்திற்கு லக்காக இந்த ஆசை இச்சைகள் கூட வருகிறதாம். இதுக்கு சாதாரண மனிதன் மாத்திரம் அடிமைத்தனம் படவில்லை, தேவனுடைய பிள்ளைகளும், அதாவது தீர்க்கதரிசியானவனும் கூட அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொண்டானாம் இந்த ஆசை இச்சைக்கு. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை ஆசீர்வதி, என் ஜனங்களுக்காக நீ இரு என்று சொல்லி தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். முதல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசி அப்பாயின்மெண்ட் பண்றார் ஆண்டவர். அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றதை தான் அவன் செய்யணும். ஆனா இவன் ராஜா பாலாக் என்கிறதான ராஜாவுடைய சொல்படி கேட்டு இவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையவே சற்று மாற்றத்தக்கதாக ஆண்டவர் இடத்திலேயே போய் முறையிடுகிறான். ஏன்னா வெகுமதி கிடைக்கும். ஏன்னா ராஜாவின் இடத்திலிருந்து சொத்து, வெகுமதிகள், பரிசு பொருட்கள் எல்லாம் கிடைக்குமே அப்படி சொல்லி இதுக்காக ஆண்டவர் இடத்திலேயே போய் உத்தரவு வாங்குவதற்கு அவன் பலிபீடம் கட்டுகிறான். வேதம் வாசித்து பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2:15 என்ன சொல்லுகிறது? செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயர் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் மித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்க தரிசன மதிக்கேட்டை தடுத்தது. பாத்தீங்களா? அந்த தீர்க்க தரிசியினுடைய மதிக்கேடு, அந்த மதிக்கேடு எதிலே இருக்கிறது என்றால் ஆசை இச்சைகளுக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஆசை இச்சை தான் அவனுக்கு மதிக்கேடா இருந்தது. ஆனால் இதை பார்த்ததான் அந்த கழுதை
சாதாரண ஒரு 5 அறிவுள்ள ஜீவன். அது என்ன செஞ்சுதான்? பேசாத கழுதை பேசினதாம். என்ன ஒரு அற்புதம்! அந்த கழுதைக்குள்ளாக தூதனானவன் இறங்கி, அது வாய்தான் திறக்குது. கழுதை பேசுமா? யோசனை பண்ணி பாத்தீங்களா? மனுஷனுக்கு தான் பேச்சு திறமை இருக்கு. இப்ப நான் பேசுறேன், அந்த வார்த்தை நம்முடைய பாஷையிலே கேக்குது. ஆனா கழுதையினுடைய பாஷை வேற, அது கத்தும். அது கழுத கத்துதுப்பா அப்படின்வாங்க. அது கத்தும். அந்த கத்துற கழுத மனுஷர் பாஷையை பேசுகிறதாம். என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா? அப்போ தேவன் யாரோடு கூட இருக்கிறாரு பாருங்க. தீர்க்கதரிசி ஆசை இச்சையினாலே விழுந்து போன பின்பு ஆண்டவர் தீர்க்கதரிசியின் பக்கமா இருந்ததை விட்டு இப்போ எங்கே போயிருக்கிறார்? கழுதையின் பக்கமா இருக்கிறார். அற்புதம் செய்கிறவர் கழுதையோடு கூட இருந்தால் கழுதை பேசும். பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய காரியம்! இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட இல்லைன்னா நம்ம வீட்டுல வளர்க்கிறதான ஜீவராசிகள் பக்கமாய் ஆண்டவர் போய் கேவலமாய் இவ்விதமாக அது பேசும். நம்மளுக்கு எவ்வளவு கேவலம்! கழுதை பேசி தீர்க்கதரிசி கேட்கிறாயா? பாத்தீங்களா? ஆண்டவர் பேசி கேட்கல, கழுதை பேசின பேச்சை தீர்க்கதரிசி கேட்கிறான். அப்ப இந்த தீர்க்கதரிசிக்கு கோபம் வந்துருச்சு. இந்நாள் வரைக்கும் உனக்கு சாப்பாடு போட்டேன், இந்நாள் வரைக்கும் உன்னை வழி நடத்தின, இந்நாள் வரைக்கும் என்ன சுமந்து போன, நான் என்னுடைய ஆகாரத்துல போட்டனே, எனக்கே நீ புத்தி சொல்றியான்னு சொல்லி அவன் அடிக்கிறான். கழுதை அடிக்கிறான். மதிக்கேடு பாருங்க. அவன் பாருங்க, கழுதை பேசினதே அப்ப என் கூட ஆண்டவர் இல்லையே அப்படின்னு சொல்லி உணர்வு இல்ல. அந்த நேரத்துல இவனுடைய உணர்வு, இவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க போச்சு? ஆண்டவர் பக்கம் இருந்து விலகி அந்த பாலாக் ராஜா இருக்கான் பாத்தீங்களா, அவன் கையில வச்சிருக்கான் பாத்தீங்களா பரிசு பொருள், அவன் கையில வச்சிருக்கான் பாத்தீங்களா வெகுமதி, அதையும் பார்க்கறான். ஆண்டவனையும் பார்க்கறான், வார்த்தை பார்க்கறான். ஆண்டவன் எப்படியோ ஐடியா பண்ணி நைஸ் பண்ணி எப்படியோ பலிபீடத்தை கட்டி அவரிடத்துல கேட்டுட்டா போதும், ஆண்டவர் மனசு மாதிரி சொல்லிடுவாரு. இஸ்ரவேல் ஜனங்களை சபின்னு சொல்லிடுவாரு. உடனே நான் போய் சபிச்சிட்டேனா என் கையில பரிசு பொருள் வந்துடும். அப்ப இவனுக்கு என்ன தேவை? ஜனங்கள் தேவையில்லை, ஆண்டவருடைய வார்த்தை பெருசு இல்ல. இவனுக்கு தேவை உலகத்தினுடைய செல்வங்கள். இன்னைக்கு தேவனுடைய பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்னைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? இந்த முதல் தீர்க்கதரிசியானவன் உலகத்திற்கு அடுத்த ஆசை இச்சைகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். ஆகவே இவனிடத்தில் இருந்து கர்த்தர் விலகி கழுதையின் பக்கமாய் இருந்தார். எப்படிப்பட்ட காரியம்! சிந்திக்கிற நேரம், செயல்படுகிற நேரம், நம்மை பயன்படுத்தின தேவன் எங்கே? உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருந்தால் அவர் நம்மை வைத்து பேசுவார். ஆனால் நாம் வழிவிலகி போய்விட்டால், அடிமைத்தனத்திற்குள்ளாக மாட்டிவிட்டால் என்ன செய்வாரு? சாதாரண மிருகங்கள் பேச ஆரம்பித்து விடும். நமக்கு புத்தி சொல்லுவதற்கு பயங்கரமான காரியம் அல்லவா? ஆகவேதான் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார். 10 கட்டளையை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளை என்ன சொல்லுகிறது? அதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா 1 இருந்து 10 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வேண்டாம் என்கிறதான வார்த்தை வரும். 2வது செய்யாதே என்கிறதான வார்த்தை வரும். 3வது இச்சியாதே என்கிறதான காரியம். இந்த 3 காரியம் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சப்ஜெக்ட். இதுதான் 10 கட்டளை. வேண்டாம் என்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரத்தை குறிக்கிறது. அது பிதாவின் அதிகாரம். செய்யாதே, கமாண்ட்மெண்ட்ஸ், செய்யாதே, வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. இது பிதாவுடைய அதிகாரத்தை கொடுக்கிறது. செய்யாதே அழகா ஒரு பொறுமையா, வேண்டாப்பா செய்யாதே ஒரு அன்பான வார்த்தை. இது குமாரனுடைய அன்பிலிருந்து வருகிற வார்த்தை. 3வது என்ன தெரியுமா? இச்சியாதே அப்படின்னும் போது இது என்ன இச்சியாதே, அது செய்யாதே, இது செய்யாதே அப்படின்னு இச்சியாதே அப்படின்றது ஆவியானவருடைய குணத்திலிருந்து வருகிற காரியம். இங்கேயே இந்த பிரமாணத்திலேயே 3 விதமான தன்மைகளையும் உள்ளடக்கிதான் 10 பிரமாணங்களை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். மறுபடியும் சொல்றேன், வேண்டாம், 2வது செய்யாதே, 3வது இச்சியாதே.
எவ்வளவு பெரிய ஆழமான காரியம் பார்த்தீங்களா? ஆகவே இந்த கட்டளைகளை கொடுத்து இவ்விதமாக மனிதன் அடிமையாய் இருக்கிறதான, ஆசை இச்சைகளுக்கு அடிமையாய் இருக்கிறதான அந்த குணத்திலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை 10 கட்டளையை கொடுக்கும் போது, அந்த கட்டளையை எடுத்து மனிதன் தன்னுடைய இதயத்திலும் நினைவிலும் வைத்து எழுதும் போது கட்டாயம் வெளியே வருகிறான். பார்த்தீங்களா? தீய குணங்களில் இருந்து, பொல்லாத குணங்களில் இருந்து, பிசாசினுடைய புத்தியில் இருந்து அவன் வெளியே வருகிறவனாய் காணப்படுகிறான். அதோடு மாத்திரமல்ல, இதோ இந்த கட்டளைகளை கொடுத்த மாத்திரமல்ல, இன்னொரு நினைவையும் மனிதனுக்குள் கொண்டு வருவதற்கு யோவான் 3:16 ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அழகாய் ஒரு தீர்மானத்தை அங்கே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அந்த தீர்மானம் என்ன? வாசிப்போமா அதை? இவ்வளவா இந்த பூமியின் மீது அன்பு கூர்ந்தார், யாரும் கெட்டு போக கூடாது என்பதாக அவருடைய தீர்மானம். ஆகவே 10 கட்டளையை கொடுத்த தேவன் தம்முடைய அன்பினாக தம்மை தாமே ஒப்புரவாக்கி பிதாவினுடைய ரூபத்தை எல்லாம் இவ்விதமாக மட்டுப்படுத்தி அடிமைத்தனத்தின் ரூபம் எடுத்து அவர் என்ன செஞ்சாரா? தம்மை தாமே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்க வந்து விட்டார். இதுதாங்க அன்பு. அந்த அன்பை ஏத்துக்கணும், அந்த இரத்தத்தை ஏத்துக்கணும். அப்படி ஏத்துட்டா நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களே என்கிறதான நிலைக்கு வந்துடும். எல்லா அற்புதங்களிலும் சிறந்த அற்புதம், மேன்மையான அற்புதம் இயேசு இந்த பூமியிலே வந்து நமக்காக பலியானது தாங்க. இந்த அற்புதம் தான் பெரிய அற்புதம். தேவன் பலியாகுமா? சாகாத தேவன் சாகுமா? பாத்தீங்களா? ஆனா மரித்தார் தேவன். இதோ சாவு என்பதே அவரிடத்தில் இல்லை, எவ்வளவு மரணமே இல்லை. சாகாவரம் கொண்ட தேவன் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார் என்றால் இதை விட அற்புதம், இதை விட அதிசயம் எதுவுமே இல்லை. தெய்வம் மரிக்குமா? அவ்வளவு பெரிய குற்றங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது, அவ்வளவு பெரிய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு கடைக்கு போய் சோப்பு வாங்குறோம், சிந்தால் சோப். இது எனக்கு நல்ல ஒரு அழுக்கெல்லாம் நீக்குமா? கொஞ்ச நாள் யூஸ் பண்றோம், திருப்தி ஆகல, சரியில்லப்பா, சரி வேற சோப்பு வாங்கலாம், ஆம்வே அது வாங்கலாம், சரி உன்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி 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 எத்தனை சோப்பு இருக்குதோ அத்தனை சோப்பையும் வாங்கும் போது டெஸ்ட் பண்ணி வாங்குறோம். ஸ்மெல்லும் நல்லா இருக்கணும், உடம்புல இருக்க அழுக்கும் போகணும். அதே போல ஸ்கின்ல, நம்முடைய உடம்புல அந்த எல்லா விதமான ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாதபடிக்கு என்னவா அந்த சோப்பு வந்து நமக்கு ஏதுவா இருக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய இது? அத வந்து டெஸ்ட் பண்ணி இவ்வளவு வாங்குறோமே. நம்முடைய ஆன்மீக கரையை போக்குவதற்கு என்னப்பா தேவை? எது தேவை? எது கிளியராக்கும், எது சுத்தமாக்கும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மாத்திரமே. எல்லா தேவர்களிலும் காட்டிலும் பெரிய தேவன், எல்லா தேவர்களிலும் காட்டிலும் உயர்ந்த தேவன், எல்லா தேவர்களுக்கும் தேவன் அவன் என்று சொன்னார். அவர் நமக்காக மரித்ததினாலே, உயிர்த்தெழுதலினாலே, அவர் உயிர்த்தெழுந்து மேலான நிலைக்கு போனதுபடினாலே அவர் உயர்ந்தவர். அவராலே சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய பாவ அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுகிறதாம். எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா? இதுதாங்க சிறந்த அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம்? அற்புத மனிதர்களாக, அற்புத மனுஷிகளாக மாறுவோம். எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம்! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதம்! ஆகவே உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் போகும்போதும் அற்புதம் நடக்கும், திரும்பும் போதும் நமது ஆண்டவருடைய சித்தத்தினாலே நம்முடைய வார்த்தை வெளியே வர 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 அது அற்புத வார்த்தைகளாய் மாறி நீங்க சொன்னா போதும், கமெண்ட் பண்ணா போதும், பிசாசு ஓடும். கரத்தை எடுத்து இவ்விதமாக ஒவ்வொரு சிரசின் மேலே வைத்தால் போதும், அப்படியே ஆசீர்வாதம் இறங்கும். அற்புதம் செய்கிறவர் நம்மோடு கூட இருந்தால்
எவ்வளவு பெரிய காரியம் இருக்கும். ஆனா இன்னைக்கு மனிதனுடைய எண்ணங்களில என்ன வருது தெரியுமா? பொல்லாத நினைவுகள் இருக்கிறது. ஆண்டவர் வியாகுலப்பட்டு பேசினார். இன்னைக்கு எல்லாமே மாறி போகிறது. தேவனுடைய சமூகத்துல ஸ்திரியானவர்கள் அமர்ந்தால் அவங்க முக்காடு போடணும். இதுதான் முக்கியமான காரியம். தேவதூதர்கள் வந்து இவர்களா பலவிதமான தீய செயல்களை செய்து விடுவார்களே. அப்போ இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? ரோட்ல போற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க டிரெஸ் எப்படி இருக்கு? எல்லாம் அக்வெட். பாத்தீங்களா? அரை நிர்வாணங்கள் தான். பயங்கரமான காரியம் அல்ல. தேவன் சொன்னதுக்கு மாறாக ஒவ்வொரு காரியமும் நடக்கிறதாம். இத பார்க்கும்போது ரொம்ப 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 துக்கம். செய்தி ஏறெடுக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்திரீகள் எல்லாம், பெண்கள் எல்லாம் என்னன்னா செய்தி ஏறெடுத்து வழி நடத்துறாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருக்கு? ஒரு மாடர்னா இன்னைக்கு தகுந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறி போச்சு. பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே முழுக்க 100%ல 90% பிசாசு தான் கூட இருக்கிறான். ஆண்டவர் இல்ல. ஆகவே அற்புதம் செய்கிற தேவன் இல்லையே. ஆகவேதான் கதறி அழுகிறோம், உபவாசம் இருந்து கத்துகிறோம், தேவனிடத்திலே இதோ கதறி அழுகிறோம். ஏன்? ஆண்டவர் தூரமாய் போய்விட்டார். ஆண்டவருடைய கற்பனை, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியாம நம்ம எதையோ அக்கிரம செயலை செஞ்சிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது உணர்வுள்ள செய்தி. இந்த செய்தியை கேட்டு நமக்குள்ளே இதோ நம்முடைய தியானத்துக்குள்ளே எண்ணங்களை எல்லாம் நான் ஆண்டவருக்குள்ளாக வைத்து நம்மை மாத்திக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கட்டாயம் அற்புதம் செய்வார். இதற்காக உங்களை ஆசீர்வதித்து உன்னதமான தேவன் தாமே காப்பாராக. இதனுடைய தொடர்ச்சி நிலை 2ஆம் பாகமாக இதோ அது சீக்கிரத்திலே உங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தினாலே கொண்டு வரப்படும். அதையும் கேட்டு பிரயோஜனப்படுங்கள். கர்த்தர் தாமே பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177. ஆசீர்வதித்து காப்பார்.